ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள கேர்னஸ் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா சேர்னஸ் மஸ்ட் 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 இம்பார்ட்டன்ட். ஒருவருடைய பாரத்தை என்ன பண்ணணும்? ஒருவர் ஷேர் பண்ணும் பொழுது பாரம் முடிஞ்சிடுச்சு. அதே போல யாருக்கும் நாம பாரத்தை திணிக்க கூடாது. பாரத்தை சுமக்கிறவர்களாய் பகிர்க்கிறவர்களாய் இருக்கும். நிறைய பேர் மற்றவங்க மேல பிரச்சனையை தள்ளிட்டு என்ன பண்றாங்க? எஸ்கேப் ஆகுறாங்க. நம்ம சுமக்கிறவர்கள இருந்தாலே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுள்ள இருக்கும். கணவர்மார்களே, உங்களுடைய மனைவிகளோடு கூட நீங்க பேசுங்க. அவங்களுடைய பாரங்களை நீங்க என்ன பண்ணுங்க? சுமந்து கொள்ளுங்க. அதே போல மனைவிமார்களே, உங்களுடைய கணவருடைய பர்டன்ஸ் என்ன பண்ணுங்க? நீங்க கேளுங்க, சுமைங்க. அதை விட்டுட்டு ஸ்கெட்சு போடாதீங்க. யார் மேல இந்த பாரத்தை சுமக்கலாம், யார் மேல இந்த பாரத்தை சுமக்கலாம் அப்படின்ட்டு ஸ்கெட்சு போடாதீங்க. நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, உங்க வீட்டில் ஏதாவது தேவையோ, ஒரு இக்கட்டோ, ஒரு சூழ்நிலை சரியில்லை அப்படின்னா ஸ்கெட்சு போடுவாங்க. மாமனார் மேலே திணிக்கலாமா, மாமியார் மேலே திணிக்கலாமா, அம்மா மேலே திணிக்கலாமா, அப்பா மேலே திணிக்கலாமா, அண்ணன் மேலே திணிக்கலாமா, தம்பி மேலே திணிக்கலாமா, ஸ்கெட்சு போடுவாங்க. ராங். தட் இஸ் நாட் குட் பிளெஸிங்ஸ். நீ சுமந்து பாரு, நீ ஆசீர்வாதம்னு பாத்திரமா மாறிடுவேன். டோன்ட் எக்ஸ்பெக்ட். யாரையும் எதையும் எதிர்பாராத. ஆண்டவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்க எல்லோரும் என்னிடத்துல என்ன பண்ணுங்க? வாருங்கள், நான் உங்களுக்கு உங்களோட பாரத்தில் நான் சுமக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு நம்ம ஆண்டவர் சொல்லும் பொழுது, நீங்க உங்களுடைய பாரத்தை ஆண்டவர்கிட்ட இறக்கணுமே தவிர நீங்க பக்கத்து வீட்லையோ எதிர் வீட்லையோ தண்டலக்காரங்கிட்டயோ வட்டி கொடுக்குற அக்கா கிட்டயோ இல்ல பஜாஜ் கேபிட்டலையோ அது பாரம் கிடையாது. அது பாரம் ஜாஸ்தியாகும். இன்னைக்கு ஒரு குடும்பத்தை எப்படி லாக் பண்ணலாம் சொல்லிட்டு பிசாசு என்ன பண்றான்? வாய முதல்ல மாதிரி ஆணு தொடர்ந்து வெயிட் பண்றான். ஆமா, மெசேஜ் மேல மெசேஜ் வருது. ஒன்னு ரம்யாடவா பிசாசு. இது ரம்யாடுறதுக்கு ரம்யாடவான்னு கூப்பிடுது. நிறைய பேர் லாக்கா இருக்காங்க, ரம்யாடுறது இல்லை. சூசைட் பண்ணிருக்கிறாங்க. ரெண்டாவது, பேங்க்ல இருந்து லோனு 3 நிமிஷத்துல அக்கௌண்ட்ல பணம் வந்துடும். 5 லட்சம். நீ ஓகே மட்டும் சொல்லு, 3 நிமிஷத்துல நீ உன்னை கடங்காரன் ஆக்கணும் என்று சொல்லி நீ கடங்காரன் ஆயிட்டாலும் வாழ்க்கை முடிஞ்சு சாகிற வரைக்கும் கடன் தான். அது விடுதலை வேணும். ஏசவன் மட்டும் தான் கொடுப்பார். ஏசவன் மட்டும் தான் கொடுப்பார். உனக்கு ஃப்ரீ செக்அப் பண்ணுவாங்களாம். என்ன செக்அப்பு? உன்னுடைய பாடியை ஃப்ரீயா செக்அப் பண்ணுவாங்களாம். நீ நல்லா தான் இருப்ப, ஃப்ரீ செக்அப் தானேன்னு சொல்லிட்டு போன அப்படின்னு வச்சுக்கேன். அவன் ஃப்ரீயா செக் பண்ணிட்டு ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு என்ன பண்ணுவான்? ரிப்போர்ட் கொடுத்துருவான். உன் ஹார்ட் நல்லா தான் பம்ப் ஆகுது, ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக பம்ப் ஆகுது. அதற்கு நல்லா அந்த ஹார்ட் உனக்கு என்ன ஆகிடும்? அதற்கு நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் என்ன இருக்குது இருக்கு. ஆகையினால நான் சொல்றேன், இயேசு நம்முடைய பாரங்களை சுமக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆகையினால நாம் நம்மளுடைய பாரங்களை இயேசுவிடத்தில் வைப்போம். மற்றொரு பாரம் இருப்பாங்களா, அந்த பாரத்தை நாம சுமக்க என்ன பண்ணுவோம்? இது கிறிஸ்துவனுடைய பிரமாணம். ஆமென் சொல்லு.